எண்ணும் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. நம்ம எப்பயுமே முதல் முறையா நம்முடைய மகரிஷில பேசுறவங்களுக்கு ஒரு சிறப்பு செய்வது வழக்கம். அந்த வகையில் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு செய்ய இருக்கின்றது. இந்த நேரத்தில் இன்னொரு அற்புதமான ஒரு தகவலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாலை நேரத்தில் நம்முடைய பவளக்கண்ணன் ஐயா அவருடைய சிறப்புரையும், மணிமுருகேசன் ஐயாவுடைய சிறப்புரை, மீனாட்சி பரமகுரு மேடம் அவருடைய சிறப்புரை மற்றும் டாக்டர் ஜெயஸ்ரீ மேடமுடைய சிறப்புரை, மோகன் ஐயா அவர்களுடைய சிறப்புரையும் மற்றும் என்னுடைய சிறப்புரையும் தொடர்ந்து நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு மாலை நேரத்திலும் கிடைக்க இருக்கின்றது என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது நம்முடைய ரத்னம் ஐயா அவர்கள் ஜோதிடமும் திருமண பொருத்தமும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் பேச இருக்கிறாரு. ஐயா அவர்களை உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைத்து ஜோதிட ஆசான்களையும் வணங்கி, இன்றைக்கி நம்ம ஜோசியர் எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஜோதிடத்துக்குள்ளே இருக்கணும்னா ஒவ்வொருத்தரும் ஜோதிடத்துக்குள்ளே வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும். எதனால் வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலருக்கு இயற்கையாகவே ஜோதிடத்தின் மேலே ஆர்வம் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலர் ஏதாவது ஒரு காரணத்தினால உந்தப்பட்டு ஜோதிடம் பார்க்குறதுக்காக அல்லது ஜோதிடத்தை படிச்சிருந்திருப்பாங்க. அப்படி ஜோதிடம் பார்க்குறதுக்கு வர்றாங்க அப்படின்னா அதில் ஒரு வகை எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முக்கியமான விஷயம் இன்றைக்கி திருமணம். நிறைய பேர் வயதானவங்க எல்லாருமே ஜோதிடம் பார்க்குறதுக்கு அல்லது ஜோதிடத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படிங்கிறது திருமணம். ஏன்னா அவங்களோட மகனுக்கோ மகளுக்கோ கண்டினியூஸாக பொருத்தம் பார்ப்பாங்க, ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப நாளாக கல்யாணம் முடியாது. அப்போ தேடி தேடி பார்க்கும்போது ஒரு வகையாக ஏன் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க போய் கடைசியில் ஜாதகத்துக்குள்ளே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இதில் வெளியேயும் போக முடியாது. அவங்களே பொருத்தம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சாலும் அவங்க நல்ல ஜோசியராகி அப்படியே ஃபேமஸ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி திருமணம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஒவ்வொருத்தரோட லைஃப்லையுமே இந்த திருமண காலகட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஒரு சிலருக்கு அது தள்ளி போகும், அல்லது ஒரு சிலருக்கு அது நடக்காமலே போகிறதுக்குமான வாய்ப்பு அப்படிங்கிறதுமே உண்டு. அப்போ இந்த திருமணம் ஒருத்தரோட காலகட்டத்தில் எப்போ நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப $1,000,000 கொஸ்டினாக இருக்கும். ஒரு சிலருக்கு இது ரொம்ப எளிதான விஷயம், போகிற போக்கில் நடந்துடும். முதல்ல போவாங்க, பொண்ணு பார்ப்பாங்க, டக்குன்னு திருமணம் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெண்கள் பார்த்துட்டே இருப்பாங்க அல்லது வரன்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அது அமையாது, தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜோசியர்கிட்ட போயும் பார்ப்பாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரோட அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது அதற்கான கர்மா அப்படிங்கிறதுமே ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். பெரிய விஷயம் அப்படின்னா இப்போது திருமணத்தோட முக்கியத்துவம் அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் பண்ணி தான் ஆகணும். அப்போது இந்த வடிவேல் ஜோக்கில் சொன்ன மாதிரி பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு கட்டத்தில் பண்ணி தான் ஆகணும். சரி, இந்த திருமணத்தில் அடுத்தது பொருத்தத்துக்காக ஜாதகம் வந்துடும், வரன்கள் வந்துடும். அதை நம்ம ஜோசியர்கிட்ட கொண்டு போய் பார்ப்பாங்க எல்லாருமே. இப்போ இந்த திருமணம் பார்க்கும்போது திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறது அவசியமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போ இந்த பொருத்தம் பார்க்குறது அவசியமா அப்படின்னு கேட்டால், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க, பொருத்தம் இல்லாமலே கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்களும் நல்லா தானேயா இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னோம்னா, இந்த பொருத்தம் பார்க்காம வரக்கூடிய திருமணங்களை விட பொருத்தம் பார்த்து செய்யக்கூடிய திருமணங்களில் சக்ஸஸ் ரேட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ இந்த பொருத்தம் பார்க்காம பண்ணக்கூடிய திருமணங்களில் ஒரு சிலது நல்லாவே இருக்குமே தவிர நிறைய திருமணங்களில் அந்த திருமணத்தில் பிரச்சனை, அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது தான். இப்போ இடம் இருக்குது, ஒரு இடம் இருக்குது, பணம் இருக்குது, வீடு கட்டிடலாம். அதே மாதிரி தான் மண்டபம் இருக்குது, பொண்ணு மாப்பிள்ளை இருக்குது அப்படின்னா கல்யாணம் பண்ணிடலாம். ஆனால் அந்த திருமணம் நல்லபடியாக ஓடுமா, நிம்மதியாக ஓடுமா அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக தான் நம்ம பொருத்தம் பார்க்குறது அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த வீட்டில் நல்லா வாழ முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் அந்த ஜாதகமும் பார்க்குறது. அப்போ அந்த பொருத்தம் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஜோதிடர்கள்கிட்ட கொண்டு போய் தான் அந்த ஜாதகத்தை கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தரும். சில ஜாதகங்கள் இப்போ பொருத்தம் பார்க்குறாங்க, ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுத்து அப்போவுமே அது ஃபெயிலாக போகிறது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிறைய பேர்.
அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துலையுமே. இப்போ ஐயா கூட சொன்னாங்க, இவருக்கு வந்து ஒரு உதாரண ஜாதகம் போட்டு இவருக்கு வந்து 2 திருமணங்கள் ஆயிடுச்சு, அப்படியும் அந்த இரண்டாவது திருமணம் கூட நிலைக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் 2வது திருமணம் நிலைக்கலை அப்படின்னா, அந்த பையனோட ஜாதகத்தில் அந்த 7ஆம் இடம் 2ஆம் இடம் இதெல்லாம் வந்து பிரச்சனைக்குரிய இடங்களாக இருக்குது, அல்லது வந்து பாவர்களால் பார்க்கப்பட்டோ அல்லது பாவர்களோட சம்மந்தப்பட்டோ அல்லது சாதகமான சூழ்நிலைகள் இல்லாமலோ இருக்குது. சரி, இந்த பையனுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு தோஷம் இருக்கிற ஒரு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு சுத்த ஜாதகத்தில் இருக்கிற பொண்ணு தான் வந்துச்சா, அதனால எதுவும் திருமணம் வந்து பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டோம்னா அந்த மாதிரி இல்லை. அந்த பொண்ணு ஜாதகத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொன்ன அதே சந்திரன் குரு இணைவு இது மாதிரியான விஷயங்கள் வந்து 2ஆம் இடம் 7ஆம் இடம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒத்து போயிருக்குது. அப்போ 2வது அந்த திருமணத்துக்கு இந்த தாரதோஷமுள்ள ஒரு பையனுக்கு அந்த ஆல்ரெடி தாரதோஷமுள்ள ஒரு பொண்ணோட ஜாதகம் தான் வந்து திருமணத்துக்காக வருது. இதை வந்து நம்ம ஜோசியர் பார்த்து என்ன செய்ய முடியும்? 2 ஜாதகத்தையும் பார்க்குறோம், 2லேயுமே தோஷம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது ஓகே, நீங்கள் பாட்டுக்கு கல்யாணத்தை பண்ணுங்க அப்படின்னா, ஏன்னா பிரச்சனை வரும்னு தெரியும். என்ன நம்ம பொருத்தம் பார்க்கும்போது அதை கொஞ்சம் முன்னாலேயே சொல்லணும், இந்த மாதிரி இது வந்து ஃப்யூச்சரில் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, ஒரு பரிகாரம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது வந்து இந்த கோயிலில் போயிட்டு ஏதாவது பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சில பரிகாரங்களை சொல்லி கொடுக்கலாம். இதை தான் பண்ண முடியும். அதுவும் மீறி வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னோடனே நேராக அப்போவும் ஜோசியர்கிட்ட தான் வந்து நிற்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் தாங்க பொருத்தம் பார்த்தீங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் தான் நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு விரிவாக எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இந்த 2ஆம் இடம் 8ஆம் இடம்லாம் அந்த உங்கள் பையனோட இடத்துல பாதிக்கப்பட்டிருக்குது, அதே மாதிரி பொண்ணோடத்துலையும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது முதையே சொல்லியிருக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா, இதை சொல்லியிருந்தோம்னா ஆல்ரெடி 30 வயசாக இருந்திருக்கும், திருமணம் அப்படிங்கிறது ஆல்ரெடி தாமதம் தான். அப்போ இப்படியே ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருந்தால் கல்யாணம் நடக்க வேணாமா அப்படிங்கிறதுனால தான் நிறைய ஜோதிடர்கள் வந்து அதை வந்து இந்த மாதிரியான இருக்கிற ஜாதகங்களை வந்து ஓகே பண்ணுறதுக்கான காரணங்கள். சரி, திருமணம் தாமதமாகுது ஒருத்தருக்கு, ஏன் தாமதமாகுது அல்லது எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் அந்த தாமதமாகிறதுக்கான இது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இயல்பாகவே ஒரு முக்கியமான கிரக இணைப்பு அப்படின்னு கேட்டோம்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறது. அதுவும் பொம்பளை பிள்ளைங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் இணைவு வந்துருச்சு அப்படின்னா கல்யாணம் அப்படிங்கிறது தாமதமாக தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அது எந்த இடத்துல சேர்ந்துருந்தாலும் ஜோசியர்கள் வந்து நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம உள்ளே போயிட்டு பிரித்து பார்க்கணும். இந்த சூரியன் செவ்வாயும் சேர்ந்துருந்துச்சுன்னா அதோட திசை நடக்குதா இப்போது, அல்லது வந்து அது எந்த இடத்துல சேர்ந்துருக்குது, குடும்பஸ்தானத்தில் இருக்குதா அல்லது வந்து 7ஆம் இடத்துல இருக்குதா, அந்த மாதிரியாக கொஞ்சம் நம்ம பிரித்து பார்த்து அது அந்த தசாபுத்தி நடந்துச்சுன்னா பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா தாராளமாக அந்த திருமணத்துக்கு நீங்கள் பச்சை கொடி காட்டலாம், ஓகே பண்ணலாம், தாராளமாக திருமணம் அப்படிங்கிறது நல்லபடியாக நடக்கும். அடுத்த முக்கியமான திருமணத்தை தாமதமாக்குறதுக்கான ஒரு இணைவு அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி செவ்வாய் இணைவு. சனி செவ்வாய் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னாலே 2ஆம் இடம் 7ஆம் இடங்க இங்கெல்லாம் சனி செவ்வாய் சேர்ந்துருக்கு அப்படின்னாலுமே திருமணத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய மருத்துவர்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அவங்க ஜாதகத்தில் எல்லாம் ஒன்று இந்த சமசப்தமமாக சனி செவ்வாய் பார்வை இருக்கும், இல்லை அப்படின்னா சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த ஜாதகம் அப்படிங்கிறது சனி செவ்வாயால் அந்த ஒரு சம்மந்தப்பட்டிருக்கும். அதனால தான் அவங்க வந்து மருத்துவரே ஆகியிருப்பாங்க ஆக்சுவலாக. அப்போ அவங்களுக்கு திருமணம் அப்படின்னா இயல்பாக பொண்ணுங்களுக்கு 28 வயசு ஆகிருக்கும், மருத்துவர் அப்படிங்கும்போது பசங்களுக்கு 30-32 வயசு ஆகிருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த சனி செவ்வாய் இருக்குது அப்படின்னா இந்த செவ்வாய் தசை நடந்தாலோ அல்லது சனி தசை நடந்தாலோ அது பாதிக்கப்படுமே தவிர மற்றபடி வேறு ஏதாவது இடங்களில் இருந்தாலும் பாதிக்கப்படாததுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை. அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டுக்கணும். ஏன்னா சப்போஸ் அவங்க மருத்துவராக இருக்கிற பட்சத்தில் இன்னொரு மருத்துவ ஜாதகத்தையுமே நம்ம சேர்த்து வைக்கும்போது அவங்க வந்து நல்லபடியான வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஓடும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அதே மாதிரி சுக்கிரன் கேது சேர்க்கை, அப்புறம் 7ஆம் இடத்துல இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஆட்சியாக இருந்த சுக்கிரன், அதே மாதிரி அந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து வக்ரமாக இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் சம்மந்தப்படும் போது அவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு இயல்பாகவே 30 வயசு ஆயிரும், 28-30 வயசு ஆயிரும். பொதுவாகவே ராகு கேதுக்கள்னால திருமண தாமதம் அப்படிங்கிறது இயல்பாக நிறையா ஏற்படும். ராகு கேதுக்கள்னால எந்த மாதிரி ஏற்படுது, 2ஆம் இடம் 7-8 லக்னம் இந்த இடத்துல எல்லாம் ராகு கேது மாறி மாறி நிற்கிறது அப்படிங்கிறதுனால எடுத்தோடனே பார்த்தோன்னே இது வந்து ராகு கேது தோஷமுள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஜாதகத்தை அவாய்ட் பண்ணிடுவாங்க. இது மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது தப்பு, தேவையில்லை. ஏன்னா அந்த ராகு கேதுக்களோட தசை நடந்தால் தான் அது பாதிக்கும், மற்ற சமயங்களில் அது பாதிக்கிறதுக்கான அமைப்பு இல்லை. அப்போ ராகு கேது இருந்துச்சு அப்படின்னாலுமே அதோட தசை வரலை, உதாரணத்துக்கு ஒரு 70 வயசில் வருது 80 வயசில் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரங்காலம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது பாதிக்காது, தாராளமாக ஓகே பண்ணலாம்.
அதே மாதிரி இந்த ராகு கேதுக்களுக்கான சாரம் வாங்கின கிரகமும் வீடு கொடுத்த கிரகமும் என்ன கண்டிஷனில் இருக்குது, அது நல்லா இருக்குதா, அது வந்து ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து தாராளமாக திருமணத்துக்கு ஓகே பண்ணலாம். அது திசையே நடந்துட்டு இருந்தாலும் ஒன்றும் பாதிக்கிறது இல்லை. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஜாதகங்களுக்குமே ஒவ்வொரு தோஷம்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு ராகு கேது தோஷம் சொல்கிறோம், செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம். இந்த ராகு கேது தோஷம்னாலும் செவ்வாய் தோஷம்னாலும் ஒவ்வொரு தோஷம் ஒவ்வொரு விதிகள் சொன்னாலும் தோஷத்துக்கு அதுக்கு விதிவிலக்குகள்னு ஒன்று இருக்குது. இப்போ செவ்வாய் தோஷத்துக்கு நிறைய விதிவிலக்குகள் சொல்கிறோம். ஆட்சி உச்ச வீடுகளில் செவ்வாய் இருந்தாலோ அல்லது வந்து பாவரால் பார்க்கப்பட்டிருந்தாலோ குருவால் பார்க்கப்பட்டிருந்தாலோ தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த விதிகளையும் நம்ம பார்த்து, அதாவது விதிகளை பார்க்குற மாதிரியே விதி விலக்குகளையும் பார்த்து நம்ம பலன் சொல்லும் போது அல்லது வந்து பொருத்தம் பார்த்து இந்த ஜாதகங்களை சேர்த்து வைக்கும்போது அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது, அந்த வரன்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் இந்த இடத்துல. அதே மாதிரி நம்ம பொருத்தம் பார்க்கறதுனால தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஏன்னா நிறைய பேர், சில பேர் தான், அதாவது ஒரு பொண்ணு பிறந்திருக்கும், அந்த பொண்ணு பிறந்ததுலேருந்தே நம்மகிட்ட தான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான இருக்கிற ஜாதகங்கள் தான் செகண்ட் ஒப்பீனியன் போக மாட்டாங்க. பெரும்பாலும் ஜாதகம் பார்க்குறவங்க எல்லாருமே ஒருத்தர்கிட்டையோ அல்லது 2 பேர்ட்டையோ ஆல்ரெடி காமிச்சிருப்பாங்க. இல்லைங்கய்யா நம்ம ஜாதகம் பார்த்து பொருத்தத்துக்கு வேணாம் அல்லது வேணுங்கிறத சொல்லும் போதே அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே வந்து இதை வந்து இன்னொருத்தர் பார்த்தோம், அவர் வந்து இந்த மாதிரி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அதே தான், அவர்கிட்ட ஆல்ரெடி இன்னொரு ஜோசியர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கிறாங்க, உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியனுக்காக வந்திருக்கிறாங்க. இந்த பையனுக்கு, அதாவது இந்த வரனுக்கு இவர் தான் மனைவியாக வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கர்மா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஜாதகத்தை வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணாலும் அவங்க வந்து அதை வந்து கல்யாணத்தை நிறுத்த போகிறதில்ல. ஏதாவது ஒரு ஜோசியர்கிட்ட போயோ அல்லது அவங்களே பார்த்துட்டு ஒரு திருமணம் அப்படிங்கிறத ப்ரொசீட் பண்ண தான் போகிறாங்க. அதனால் திருமணங்கள் அப்படிங்கிறது ஜோசியர் வீட்லேயோ அல்லது வந்து எங்கே ஜோசியர் இருக்கிறாரோ ஜோசியர் ஆஃபீஸ்லேயோ நிச்சயிக்கப்படுறது கிடையாது. அதனால தான் சொல்கிறாங்க அது வந்து சொர்க்கத்திலேயே நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு தோஷத்துக்கும் இந்த குரு பார்க்கும்போது அந்த தோஷம் அப்படிங்கிறது அடிபடும். அப்போ அந்த குரு பார்வையினால் அந்த தோஷம் அடிபட்டு அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி 2, 12, அதாவது குடும்பஸ்தானம் 12ஆம் இடம், 7, 8 இந்த இடங்கள்ல எல்லாம் பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ராகு கேது சனி இது மாதிரியான கிரகங்கள் சம்மந்தப்படும் போது அதோட திசை நடக்கும்போது கண்டிப்பாக குடும்பம் அப்படிங்கிறது இயற்கையாகவே பாதிக்கத்தான் செய்யும். அந்த நேரத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். நம்ம எந்த நேரத்தில் அந்த திசை புத்தி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதை நம்ம பார்க்கும்போதே முன்னாலேயே சொல்லிட்டோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரியான தொந்தரவுகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது. அந்த நேரத்தில் அவங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்க வந்திருப்பாங்க, ராகுக்கு இதெல்லாம் நடந்துகிட்ருக்கோம், அவங்க ஜாதகத்தில் தசா புத்தியில் 2, 7, 8ஓட சம்மந்தப்பட்டிருக்கும். ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக வந்திருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அப்போ அவங்கள்ட்ட விசாரிச்சிங்கன்னா தெரியும், வேலைக்காக அல்லது பொருளாதார காரணங்களுக்காக கணவர் ஒரு ஊர்லேயும் மனைவி ஒரு ஊர்லேயும் பிரிஞ்சிருப்பாங்க. இது இந்த தோஷத்தில் சில பேர்த்துக்கு சில இடங்களில் பாசிட்டிவாக வந்து அமைஞ்சிருக்கும், அந்த தோஷமே வந்து பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கும். அப்போ அந்த மாதிரியான இடங்களில் நம்ம வந்து இது எந்த அளவுக்கு எவ்வளோ நாள் பிரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னோம் அப்படின்னோம்னா அவங்களோட, ஏன்னா பிரிஞ்சிருக்கும் போது இயல்பாகவே கணவனோ மனைவியோ கேட்குறது என்ன கேட்பாங்கன்னா, நாங்கள் எப்போ ஒன்றா இருந்து குடும்பம் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ இத்தனை அந்த தசையோ புத்தியோ முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்கள வெளியூர்லேயே இருந்து வேலை பாருங்கள். இந்த மாதிரியான ஆலோசனையை சொல்கிறதன் மூலமாக அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதும் அமைதியாக ஓடுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி இப்போது ஒரு இருதார தோஷமுள்ள ஜாதகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு ஜோடி சேரக்கூடிய ஜாதகமே அதில் வந்து தோஷமுள்ள ஜாதகமாக தான் இருக்கும். இயல்பாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படி தான் அமையும். தோஷமில்லாத ஜாதகத்தை சேர்த்து வைக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதே மாதிரி 8ஆம் அதிபதி ஆட்சி உச்சமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இயல்பாகவே திருமணத்துக்கு பிறகு பிரச்சனைகள் வரும். அதை அவங்க சமாளித்து ஓவர் கம் பண்ணி வருவாங்க அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்த இது அமைப்பு என்ன அப்படின்னா, சிலருக்கு வந்து திருமணத்துக்கு பிறகு சம்பாதிக்கக்கூடிய மனைவி கேட்பாங்க. அதாவது ஒன்று வேலை பார்த்து சம்பாதிச்சு போகிற மாதிரியான மனைவி கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு
4, 7க்கு அதிபதி சேர்ந்திருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருந்தாலோ, அதே மாதிரி 12ஆம் இடம் 7ஆம் இடம் இது ரெண்டும் வந்து ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருந்தாலோ அல்லது சேர்ந்திருந்தாலோ இயல்பாகவே அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கக்கூடிய மனைவி அப்படின்னு சொல்லி அமைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கணவனோட பொருளாதார கஷ்டங்களில் பங்கெடுத்து சம்பாதிச்சு குடும்பத்தை ஓட்டக்கூடிய மனைவி அப்படிங்கிறவங்க கிடைப்பாங்க அப்படிங்கிறது தான். இப்போது பொருத்தம் பார்க்க வர்றவங்க என்ன அப்படின்னா, இப்போ பையனுக்கு வந்து பொருத்தம் இருக்கா இல்லையான்னு கேட்குறத விட இப்போ சிலர்லாம் என்ன கேட்பாங்கன்னா, மாமியார் கூட பொருத்தம் இருக்கா, மாமியார் கூட ஒத்து போயிருமா இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுக்கு வந்து சிம்பிளாகவே நம்ம சொல்லிடலாம், ஜாதகம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இயல்பாகவே இது வந்து ஒத்து போகிறது அப்படிங்கிறது கஷ்டம், 100க்கு 99%. அப்போது இந்த மாதிரி பொருத்தம் பார்க்கும்போது சில விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கிட்டு கண்டினியூஸாக பொருத்தம் பார்த்தோம் அப்படின்னோம்னா அவங்களோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், ஜோதிடருக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட்டு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தான் நமக்குமே நல்ல பேர் கிடைக்கும். அப்போ நல்ல பேர் கிடச்சிச்சு அப்படின்னா தான் நம்ம அந்த இடத்துல நம்ம வளர முடியும், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அப்போ அவங்க நல்லா இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஜாதகருக்கும் இயல்பாக பொருத்தம் பார்க்கும்போது நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ பொருத்தம் பார்க்குற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் நம்ம பார்ப்போம். இப்போ இன்னும் சில பேர் இருப்பாங்க, நம்ம இந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம ஒரு தோஷமுள்ள ஜாதகம் வந்திருக்கோ அல்லது வந்து கொஞ்சம் சரியில்லாத ஜாதகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வேண்டான்னு சொல்லியிருப்போம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் வேணான்னு சொன்னார் அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இந்த ஜோசியத்தை தான் பார்த்தேன், அவர் தான் வேணான்னு சொன்னார், நீ வேணா அவர்கிட்டே போய் கேட்டுக்க அப்படின்னு சொல்லி நம்ம பக்கம் கையை காட்டி விட்ருவாங்க ஒரு சிலர் வந்து. அப்படி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது எனக்கு போன மாதம் நடந்தது. நேராக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அந்த ஜாதகத்தை விட்டு வந்துட்டாங்க. இது ஏன் நீங்கள் வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் நம்ம சமாளிச்சுட்டே ஆகணும். ஏன்னா இந்த பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனில் நம்ம சொல்லியிருப்போம். பட் வந்து நம்ம பக்கம் கையை காமிக்கும் போது அது அந்த பையனை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது ஏன் நம்ம வேணான்னு சொன்னோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அவங்க மனசை பாதிக்காத அளவுக்கு ஒரு காரணம் சொல்லி அவங்கள திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணும்போது அவங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப நல்ல வாழ்க்கையாக அமைஞ்சு அடுத்தடுத்த காரணங்கள் அடுத்து குழந்தை பிறப்பு அல்லது வந்து அந்த குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிறது இது மாதிரியான விஷயத்துக்கு பார்க்க வரும்போது நமக்கு அந்த நம்ம பொருத்தம் பார்த்து கொடுத்த அந்த அவங்கள பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம பொருத்தம் பார்த்தோம், நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஜோதிடர்கள் எல்லாரும் இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் விதிகள் மற்றும் விதிவிலக்குகளையும் எடுத்துக்கிட்டு பொருத்தம் பார்த்து நல்லபடியாக திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த முகுந்தன் முரளி அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா அவரோட பேசிக்கான புக்ஸை படித்தா பண்ணோம்னா ஜாதகம் அடிப்படை, ஏன்னா அடிப்படை படித்தவங்க பலன் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவரோட புத்தகத்தை படித்தா பண்ணோம்னா இயல்பாக அடிப்படை முடித்தவங்க கூட அந்த பலன் சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும். அந்த அளவுக்கு அதை வந்து ஜோதிடத்தை வந்து ரொம்ப எளிமையாக கொண்டு போகக்கூடிய ஒருத்தர் தான் முகுந்தன் முரளி அப்படின்னா. அப்போது இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த முகுந்தன் முரளி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இதோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. நமது நேயர்கள் அனைவரும் ஆள்போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என்று கூறி வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அற்புதமான முறையில் ஐயா அவர்கள் தனக்கே உரிய பாணியில் அவருடைய அற்புதமான ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. ஐயா அவர்களுக்கு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவின் சார்பாக சால்வை அணிவித்து சந்திரமாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அனைவரின் கைத்தட்டல்களுடன். ஐயா அவர்கள் வந்து நிறைய ஜோதிடத்தை, அதாவது ஜாதகம் பார்த்த அனுபவங்கள் நிறைய உண்டு ஐயா அவர்களுக்கு. ஆனால் இந்த மேடை பேச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல தடுமாற்றமோ அப்படிலாம் ஏற்படும். ஆனால் ஐயா பேசுனதை பார்த்தீங்கன்னா சரளமாக பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறாரு. உண்மையிலுமே இன்னும் பல மேடைகளில் பல இடங்களில் பேசி நிறைய விருதுகள் பெற வேண்டும் என்று நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக மனமார்ந்த ஒரு வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது உணவு இடைவேளை.